நன்கு வாழ்ந்து வருகிறோம் என்ற மனநிறைவுடன் ஒவ்வொரு வினாடியையும் நன்கு அனுபவித்து சந்தோஷமாகவும் பிறருக்கு பயன்படத்தக்கதாகவும் சகிப்புத்தன்மையுடன் வாழ்ந்து பிறப்பின் அர்த்தம் உணர்பவர்களே வெற்றியாளர்கள். நான் என்னும் அகந்தையை ஒழித்து மற்றவர்களுடைய நன்மைக்காக உழைத்து வருவதில் இன்பம் காண்பவன் ஒரு வெற்றி வீரன். நாம் வாழும் உலகம் நமக்காக படைக்கப்பட்டது அல்ல, படைக்கப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்கிறோம். அதனால்தான் நமக்கு பிடிக்காத சில விஷயங்களும் நிகழ்வுகள் அவ்வப்போது நடந்தே வருகின்றது. நீங்கள் உலகிலே முக்கியமான காரணத்திற்காக போய்கொண்டிருந்தாலும் தொடர்வண்டி பயணச்சீட்டு வாங்கும் வரிசையில் கடைக்கோடியிலிருந்து நேரடியாக முதல் ஆளாக போக முடியாது. மற்றவர்களின் அவசரத்தை விட அவர்கள் முன்னால் வந்தவர்கள் என்பதை நீங்கள் சகித்துத்தான் ஆக வேண்டும். நம் உரிமை எவ்வளவு முக்கியமோ அதேபோல் மற்றவர்கள் உரிமையும் மிகவும் முக்கியம். சகிப்புத்தன்மையுடன் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். தனிமனித வாழ்வில் துவங்கி பொது வாழ்க்கை, குடும்பம், கொடுக்கல் வாங்கல், அரசியல் என மனித சமூகத்தின் அனைத்திலும் ஆளுமை செலுத்துகின்ற ஆற்றல் கொண்ட ஓர் அற்புத பண்புதான் சகிப்புத்தன்மையாகும். சகிப்புத்தன்மையை இழந்துவிட்டால் நம் நிலை தவறிவிடும், வாழ்க்கை போகும் பாதையும் மாறிவிடும். ஒருவர் நம்மிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டால் நாமும் அவரிடம் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுதான் பழிவாங்கும் தன்மை. பழிவாங்கும் தன்மையை விட்டுவிட்டு அவரை மன்னித்தால் அதுதான் சகிப்புத்தன்மை. மற்றவர்கள் எல்லா விதத்திலும் நமது விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்குரிய குணங்களுடன் அவர்கள் இருப்பார்கள் என்று அவர்களின் நிறைகுறைகளுடன் ஏற்றுக்கொண்டால் அதுதான் சகிப்புத்தன்மை. அது மட்டுமல்ல, தற்போது உலகில் நிலவும் பல்வேறு கலாச்சாரங்களையும் ஏற்றுக்கொள்வதையே சகிப்புத்தன்மை என்று அழைக்கிறோம். மனிதகுலம் செழிப்பாக வாழ்வதற்கு தேவையான அன்பு, பரிவு, ஒற்றுமை ஆகிய பல உயர்ந்த பண்புகளுக்கு அடிப்படையாக இருப்பது சகிப்புத்தன்மை என்பதால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என அன்றே நம் பெரியோர் எழுதி வைத்தனர். எப்போது சகிப்புத்தன்மையை மேற்கொள்கிறோமோ அப்போதே நாம் வியக்கத்தக்க வகையிலான வெற்றி வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்க தொடங்கிவிடுவோம். இன்றைய தலைமுறையினரிடம் இந்த குணம் இருக்கிறதா எனும் அச்சமும் வருகிறது. எல்லாவற்றிலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றிருக்கும் மனப்பான்மை இருப்பதை காண்கிறோம். இது வெற்றிக்கு தடை என்பதை உணர்ந்து வெற்றி தரும் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது. சகிப்புத்தன்மையை இழந்துவிட்டால் நம் நிலை தவறிவிடும், வாழ்க்கை போகும் வழியும் மாறிவிடும். எப்போது நாம் சகிப்புத்தன்மையை மேற்கொள்கின்றோமோ அப்போது வியக்கத்தக்க வகையில் வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்க துவங்கி விடுவோம். சகிப்புத்தன்மையே மானுடத்தின் மேன்மை. சகிப்புத்தன்மை என்பது பலவீனத்தின் அறிகுறி அல்ல, பலத்தின் அடையாளம். ஒருவன் தனக்கு தீங்கு இழைக்கும் சூழலிலும் அவனை மன்னித்து அவனிடம் அன்பு செலுத்தினான் என்று சொன்னால் அவனிடம் சகிப்புத்தன்மை மிகுந்துள்ளது என்று அர்த்தம். வாழ்க்கையின் அடிப்படை உணர்ச்சிகளான அன்பு, நட்பு, ஈகை உள்ளிட்ட பண்புகளுடன் கல்வியறிவும் பெற்று சகிப்புத்தன்மையுடன் வாழ முடிவெடுத்து வெற்றியை நம்மிடம் தேடி வர வைப்போம். நன்றி, வணக்கம்.